அலெக்சா, நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஐ ஜாலி! அப்போ நானும் உங்க கூட வரேன். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு, எங்க போனாலும் நானும் வருவேன்னு அடம் பிடிக்க கூடாதுன்னு. மா ப்ளீஸ்மா, நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். நீங்க எனக்கு எதுவுமே வாங்கி தர வேண்டாம். என்ன உங்க கூட கூட்டிட்டு போனா மட்டும் போதும். எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்துற மாதிரியே இல்லை. எனக்கு நேரம் தான் ஆகுது, சீக்கிரமா வா போலாம். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு. ஆமா, அங்க பாருங்க ஐஸ்கிரீம் இருக்கு. அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா ஐஸ்கிரீம் இருக்கு, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. சும்மா இரு அலெக்சா, நான் இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. நீ என்ன சொல்லிட்டு என் கூட வந்த? உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்ன, இப்போ வந்து எதுக்கு ஐஸ்கிரீம் கேட்டு தொல்லை பண்ற? ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர முடியாது, பேசாம நில்லு. அம்மா, எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேம்மா. இங்க பாரு அலெக்சா, நான் வாங்குற பொருளுக்கே காசு பத்துமான்னு எனக்கு தெரியல. மிச்சம் இருந்தா பார்க்கலாம், அது வரைக்கும் நீ அமைதியா இரு. அம்மா, நீங்க நிறைய பொருள் வாங்கிட்டீங்க, போதும், போய் பில்லு போடுங்க. இன்னும் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீமுக்கு காசு இருக்காது. ஐயோ, கொஞ்ச நேரம் தொணன்னு பேசாம இருக்கியா? நீ இப்படி பேசிட்டே இருந்தேன்னா நான் என்ன பொருள் வாங்க வந்தேனே மறந்துடுவேன். இந்தாம்மா, நான் வாங்கின பொருள்லாம் கொஞ்சம் பில் போடுங்க. டோட்டல் பேலன்ஸ் 658 ருபீஸ் ஆச்சு மேம். ஓகேம்மா, இந்தாங்க கேஷ். பேலன்ஸ் 2 ருபீஸ் இருக்கு மேம், அதுக்கு எதுவும் வாங்குறீங்களா? ஆமாம், நாங்கள் வாங்குகிறோம். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஆனால் 2 ரூபாய்க்கு எந்த ஐஸ்கிரீமும் வராதேம்மா. அலெக்சா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா இல்லையா? இங்கே பைசா எல்லாமே காலி, 2 ரூபா தான் இருக்குது. 2 ரூபாய்க்கு உனக்கு சாக்லேட் ஏதாவது வேணா கேளு, இல்லைன்னா பேசாமல் கிளம்பு. எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம், ஐஸ்கிரீம் தான் வேணும். நீங்கள் ரொம்ப மோசம்மா. நானா ஒன்று வாங்கி தரேன்னு கூப்பிட்டேன், எதுவும் வேண்டான்னு கூட வந்துட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா நான் பொறுப்பாக முடியாது. நீங்கள் அந்த 2 ரூபாய் கொடுங்க. என் செல்லம் என்ன பண்ணுது, கோச்சிக்கிச்சா? சரி, நீ கவலைப்படாத, உனக்கு நிஜமா இந்த வீக்கெண்டுக்குள்ளே நான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். அம்மா கிட்ட காசு இல்லை, நீயே பார்த்தல்ல. சரி, ஆனால் நீங்கள் எனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். 2 ஐஸ்கிரீம் தானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. யார் அது? உங்க அப்பா வர டைம் தான், அவர் தான் வந்திருப்பாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹாய் டாடி. ஹாய் செல்லம், அப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். வாவ், என்ன சர்ப்ரைஸ் டாடி? அலெக்சா பாப்பாக்கு பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன பாக்ஸ் கூட இல்ல, நல்ல பெரிய பாக்ஸா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ ஜாலி! நான் கேட்ட ஐஸ்கிரீம் எனக்கு கிடைச்சிருச்சு. எதுக்காக இவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க? சும்மா சின்னது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அட, நான் வர வழியில என் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன் பெரிய ஐஸ்கிரீம் ஷாப் வச்சிருக்கான். நான் சின்னது தான் எடுக்க போனேன். அவன் தான் நம்ம பாப்பாவுக்காக பெரிய பாக்ஸா கொடுத்து விட்டான். ஓ, ஏசப்பாவுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உங்க அலெக்சாவை நான் கடைக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரே தொல்லை. என் கையில காசு சுத்தமா இல்லை. நான் இந்த வீக்குக்குள்ள அவளுக்கு வாங்கி தரேன்னு இப்பதான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவளோட ஆசையை ஏசப்பாவே நிறைவேற்றிட்டாங்க. அலெக்சா, இன்னைக்கு அம்மா உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி தர போறேன். இன்னைக்கு நடந்த விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு எவ்வளோ ஆசைப்பட்ட, ஆனா உனக்கு வாங்கி தர அம்மா கிட்ட காசு இல்லை. உனக்கு ஐஸ்கிரீம் வேணுங்கிறது உன் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனா உன் மனசு ஐஸ்கிரீமை கேட்டு ஆசைப்பட்டது ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஏசப்பாவே உன் அப்பாவோட ஃப்ரெண்டை மீட் பண்ண வச்சு அந்த ஐஸ்கிரீமையும் உனக்கு வாங்க வச்சிருக்காங்க. வேதாகமத்துல இதுக்கு ரிலேட்டடா ஒரு வசனமும் இருக்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏசப்பாவோட பிள்ளைங்க யாரா இருந்தாலும் நம்ம ப்ரேயர்ல ஏசப்பா இது தாங்கன்னு உன் வாயில வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே உன் இருதயம் எதுக்கு ஆசைப்படுதுங்கிறது ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ்றது மட்டும்தான். இன்னைக்கு நடந்தது சின்ன விஷயம். உன் லைஃப் ஃபுல்லாக நீ ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும்போது நீ ஏசப்பா கிட்ட எனக்கு இதுதான் வேணும் ஏசப்பா, எனக்கு இதை கொடுங்கன்னு நீ கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே ஏசப்பா உன்னோட எல்லா தேவைகளையும் சந்திச்சு உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. வாவ், நிஜமாவா மம்மி? அப்போ இனிமேல் ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே நான் நடந்துக்குவேன்.
ஏசப்பா எனக்கு டெய்லியும் பிடிச்ச ஐஸ்கிரீம் டாய்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. சரியா போச்சு. எஸ் குட்டீஸ், இன்னைக்கு நீங்களும் ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆமாம் குட்டீஸ், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட காசு இல்லை, அதனால எனக்கு ஐஸ்கிரீமும் கிடைக்கல. ஆனால் நான் ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டேங்கிறத ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. என் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என் அப்பாவோட ஃப்ரெண்டை மீட் பண்ண வச்சு அப்பா மூலமாக எனக்கு பெரிய ஐஸ்கிரீம் பாக்ஸை கொடுத்தாங்க. இன்னைக்கும் வேதவசனம் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிற நம்ம எல்லாருமே எனக்கு இது கொடுங்க ஏசப்பா, எனக்கு இது வாங்கி தாங்க ஏசப்பான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு என்னென்ன தேவைங்கிறது ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வேத வசனங்களின்படி நடக்கணும். அப்படி நடந்தாலே போதும். நீங்க யாருமே வாயை திறந்து எனக்கு இது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏசப்பா நீங்க எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்து ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.